எங்க வீட்டுல விஜயுமே காவேரி நினைச்சு பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறாரு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சொல்லப்போனா அவகிட்ட நிறைய விஷயத்த மறைச்சு அவளை ரொம்பவே டென்ஷனாவே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு, இதுக்கப்புறம் நான் காவேரி கிட்ட இப்ப நான் பேசாம இருக்க முடியாது. கண்டிப்பா நான் அவளை போய் நேர்ல பார்த்து நடந்த விஷயத்த பத்தி சொல்லி கண்டிப்பா அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி எங்க விஜயுமே வந்து தாத்தா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல தாத்தாவுமே, எங்க பாரு விஜய், இப்ப காவேரி நீ நினைச்ச மாதிரி நீ கூப்பிட்ட உடனே வந்துருவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது விஜய். சொல்லப்போனா நம்ம பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே உன்னை ரொம்பவே வந்து மேல வச்சு பாத்துட்டாங்க. ஆனா நீ இப்படி ஒரு செயலை செஞ்ச உடனே அவங்களால அந்த விஷயத்த தாங்க முடியல. அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை ஏத்துக்க மாட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி எங்க தாத்தாவுமே எடுத்து சொல்றாங்க. பட் இருந்தாலும் இந்த பக்கம் விஜயுமே, இல்ல தாத்தா, நான் கண்டிப்பா காவேரியை பார்த்து நேர்ல பேசிட்டேன்னா கண்டிப்பா காவேரி என்ன புரிஞ்சுக்குவா. அவளுக்கும் என் மேல லவ் இருக்கு. என்கிட்ட இருக்க லவ் நான் கண்டிப்பா எக்ஸ்போஸ் பண்ணனா அவளும் என்ன நம்பி வருவா அப்படின்ற மாதிரி எங்க விஜயுமே காவேரியை பாக்குறதுக்காக போறாங்க. அதே நேரத்துல எங்க விஜயோட சவுண்ட் கேட்ட உடனே குமரன் வெளியில வந்துட்டு எங்க விஜயை பாக்குறாரு. பார்த்துட்டு, உனக்கு என்ன இங்க வேலை, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி விஜயை பார்த்து சொல்றாங்க. ஆனா விஜயுமே, இல்ல குமரன், நான் கண்டிப்பா வந்து அங்க பாத்தே ஆகணும், நான் காவேரியை பார்க்கணும், காவேரியை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு. ஆனா இந்த பக்கம் குமரனுமே, நீ எல்லாம் வந்து பண்ண வேலைக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. சொல்ல போனா காவேரியை பாக்குறதுக்கு உனக்கு அளவு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்டோன்னு, இங்க பாருங்க பிரதர், நீங்க இப்படி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, என் நிலைமையில இருந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப குமரனுமே, நீ எங்க நிலைமையில இருந்து பாத்தியா ஐயா? முதல்ல சொல்ல போனா நான் பண்ண தப்புக்காக இப்ப காவேரியோட லைஃபே வந்து கேள்விக்குறி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. நான் அந்த பணத்தை தொலைச்சதுனாலதான் இவ்வளவு கஷ்டமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுமே வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனா விஜயமே ரொம்பவே பிடிவாதத்தோட இந்த பக்கம் நான் காவேரியை பார்த்தே தீரும் அப்படின்ற மாதிரி இங்க காவேரியோட சவுண்ட் போடுறாங்க. அதை கேட்டவொன்னு காவேரி வெளியில போறதுக்காக ட்ரை பண்ணும்போது அவங்கள பிடிச்சு நிறுத்திட்டு இந்த பக்கம் காவேரி தவிர மத்த எல்லாருமே இங்க வெளியில வராங்க. வந்தது மட்டும் இல்லாம காவேரியோட அம்மாவுமே, இங்க பாரு, இனிமேல் நீ காவேரியை பார்க்கவும் கூடாது, காவேரி கிட்ட நீ பேசவும் கூடாது, நீ பண்ணதெல்லாம் ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்கா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இங்க விஜய் அங்க இருந்து கிளம்ப சொல்றாங்க. ஆனா விஜயமே, இங்க பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா நான் அக்ரிமெண்ட் போட்டது தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் அதுக்காக நான் காவேரி கூட ஒன்னா சேர்ந்து வாழ மாட்டேன் நான் சொல்லவே கிடையாது. காவேரியா மனசுக்குள்ள இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜய் சொல்ல வராரு. பட் ஆனா இந்த பக்கம் காவேரியோட அம்மாவுமே, போதியா நிறுத்து, நீ நடிச்சதெல்லாம் போதும், நீ பண்ண விஷயமே எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு, இதுக்கு மேல உன்னை நம்பி எங்க பொண்ணை தரணுன்ற எந்த ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடையாது, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, எங்களை தொந்தரவு பண்ணாத அப்படின்ற மாதிரி எங்க காவேரியோட அம்மாவுமே சொல்றாங்க. ஆனா விஜயுமே, இங்க பாருங்க அத்தை, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு கேளுங்க, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் எப்படியாவது காவேரிட்ட பேசிட்டேன்னா எல்லாம் சரியா போயிட்டோம், நான் உண்மையிலுமே நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இல்லன்னு சொல்லல, பட் அதுக்காக நான் பண்ண அந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு என்ன நீங்க ஜட்ஜ் பண்றது ரொம்பவே தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க விஜயமே சொல்றாங்க. இதை கேட்டோன்னு குமரனுமே, என்ன விஜய், என்னங்க பிரச்சனை பண்ண வந்திருக்கியா, இல்ல பிரச்சனை தான் பண்ணணும்னு ஆசைப்படுறியா அப்படின்ற மாதிரி இங்க விஜய் கிட்ட சண்டைக்கு போகிறதுக்கு தயாராகிறாங்க. அப்ப குமரனுமே, இங்க பாரு விஜய், உன்ன நான் என் பிரதர் மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ பண்ண விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே சீப் ஆயிடுச்சு. சொல்ல போனா இந்த பக்கம் இங்க காவிரியோட ஏழ்மையை பயன்படுத்தி உனக்கு ஏற்ற மாதிரி நீ யூஸ் பண்ணிக்கிட்ட. சொல்ல போனா இப்ப கடைசி நிமிஷத்துல வந்து நீ நல்ல மாதிரி நடிச்சா நாங்க நம்பிருந்தோமா? முடியாது, இதுக்கு மேல நீ காவேரியை பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது, ஏன்னா அவ உன்னால ரொம்பவே கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து குமரனுமே இங்க விஜயை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு. விஜய்க்குமே என்ன பண்றதுன்னு தெரியல, நம்மளால காவேரி கிட்ட நெருங்க கூட முடியலையே, அட்லீஸ்ட் காவேரியை பார்க்க கூட முடியலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு வர வழியே இல்லாம அவருமே அங்க இருந்து திரும்பி போறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க காவேரியோட அம்மாவுமே, எங்க பாரு குமரன், இதுக்கு மேல காவேரி இந்த இடத்துல வச்சிருக்கிறது நமக்கு சேஃப் கிடையாது, அது மட்டும் இல்லாம காவேரி நிம்மதியா இருக்க முடியாது, நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு வீட்டை பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு முதல்ல காலி பண்ணணும், இவங்க இடத்துல இருக்கக்கூடாது, இதுவே வந்து எனக்கு அருவருப்பா இருக்கு இந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே குமரன் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே குமரனுமே, கவலைப்படாதீங்க, நான் நிவின் சொல்லி முதல்ல அதுக்கு நான் வேலையை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இங்க நிவினுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம, இங்க பாரு நிவின், இங்க விஜயோட வீட்டுல பயங்கரமான பிரச்சனை ஆயிடுச்சு, இப்ப காவேரி விஜய் எல்லாம் பிரிஞ்சாச்சு, அது மட்டும் இல்லாம இனிமேல் நம்ம அவங்க இடத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எப்படியாவது எனக்கு ஒரு வீடை மட்டும் அரேஞ்ச் பண்ண முடியுமா, நானு காவேரி அதுக்கப்புறம் எல்லாம் குடும்பத்தோட வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட நிவினுக்கு பயங்கரமான ஹாப்பி. சொல்ல போனா அவருமே காவேரிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த விஷயத்த நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு தாமி யமுனாவும் கூட இருக்கிற வீட்டு பக்கத்துல இன்னொரு வீடு பார்த்துட்டு இருக்காரு. சொல்லப்போனா இவங்களோட ஃபேமிலியுமே இங்க பக்கத்துல வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே சகஜமாயிடும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா அவரோட விஷயத்த சுயநலமா யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் எங்க வீட்டுக்கு போன விஜயமே பயங்கரமா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன பண்றது, என் தப்பு தான், சொல்லப்போனா நான் தப்பு பண்ணிட்டேன் தான், அதுக்காக எதுக்காக எல்லாரும் என்ன தண்டிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதை பார்த்துட்டு இருக்க தாத்தாவும் பாட்டியும், இங்க பாருப்பா, உனக்கு அது வந்து ஒரு சின்ன தப்புன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அவங்க ஏழ்மையே வாழ்ந்துட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு மானம் தான் ரொம்பவே பெரிய விஷயம், அந்த விஷயத்துல நீ விளையாடினது அவங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணிருக்கும். அது மட்டும் இல்லாம நீ இப்ப அவசரப்பட்டு அவங்க கிட்ட போய் பேசணும்னு ட்ரை பண்ணாத, கொஞ்சம் பொறுமையாரு, நம்ம எதா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணுவோம், கொஞ்ச நாள் இந்த பிரச்சனையை ஆற போட்டு தான் பண்ணணும், நீ நினைக்கிற மாதிரி உடனுக்குடனே எதையுமே சரி செய்ய முடியாது, ஏன்னா நீ அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை பண்ணிருக்க, நீ முதல்ல உங்க வீட்டுல இருக்கிற வெண்ணிலாவுக்கு ஒரு வழியை பண்ணு, வெண்ணிலா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அவங்க காவேரியை நம்ம வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா அவங்களோட மனசு ஃபுல்லாவே இப்போ வெண்ணிலாக்காக தான் நீ காவேரி இந்த மாதிரி அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணிருக்க, அது மட்டும் இல்லாம வெண்ணிலா சரியானதுக்கு அப்புறம் காவேரியை ரிட்டர்ன் அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீ எப்படியாவது வெண்ணிலாவை கியூர் பண்ணி வெளியில அனுப்பு, இல்லையா அந்த பொண்ணை வெளியில வச்சு நீ கூட போய் பாரு, பட் ஆனா நம்ம வீட்டுல அந்த பொண்ணு வைக்காதப்பா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, இது உன்னோட லைஃப்காகவும் காவேரியோட லைஃப்காகவும் தான் நாங்க கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் விஜய் கிட்ட எடுத்து சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இங்க விஜயமே சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த பக்கம் வெண்ணிலாவோட ரூமுக்கு
போறாங்க. அப்ப வெண்ணிலாவும் எப்பவும் போல உட்காந்து தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வெண்ணிலாவையும் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக என்ன நேசிக்கிற எல்லாருமே என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. நான் ஏற்கனவே இங்க வெண்ணிலாவை பயங்கரமா நேசிச்சிட்டு இருந்தேன். ஆனா அவளும் என்ன ஒரு காலத்துல விட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் அவளை மறந்து இப்ப காவிரியை நேசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப காவிரியும் என்னை விட்டு போயிட்டா. இப்ப நான் யாரை நேசிக்க முடியும்? என்ன நேசிக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி அவருமே இங்க வெண்ணிலாவோட ரூம்ட்டே உட்காந்து பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க ரோஹினிக்கு சரியான சந்தோஷம். பரவாயில்ல பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆள ஆரம்பிக்கிறாரா, அதுக்கப்புறம் அழுது அழுது எல்லாம் சரியா போயிடும், அதுக்கப்புறம் நமக்கு ஏத்த மாதிரி ரூட்டு கிளியர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் விஜயை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க இதை பார்த்துட்டு இருக்கிற வெண்ணிலாவுமே இங்க விஜய் அழுறத பார்த்த உடனே அவங்களுக்குமே கண்ணுல இருந்து கண்ணீரை ஊத்த ஆரம்பிக்குது. நம்மளோட விஜய் அழுறாரு, கண்டிப்பா நம்ம சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க விஜய் கிட்ட போயிட்டு, விஜய் ஏன் அழுற, எதுக்காக அழுற அப்படின்ற மாதிரி இங்க விஜயோட கண்ணை தொடச்சு விட்டுட்டு அவங்களுக்கு ஆறுதலா பக்கத்துல இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயுமே வெண்ணிலாக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது, பட் இருந்தாலும் நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆளாவது இந்த வீட்டுல இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலாவை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க காவேரியுமே வந்து, அம்மா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுமா, நான் விஜய் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி இங்க அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே காவேரியோட அம்மாவுமே இங்க காவேரியோட கணத்துல பலாரும் ஒரு அறையை விட்டு, ஏண்டி நீ பண்ண வரைக்கும் போதாதா, நம்ம குடும்ப மானத்தையே வாங்கி நம்மள நடுத்தரவுல நிறுத்திட்ட, இன்னும் நீ அந்த ஆள்கிட்ட பேச போறியா? அந்த மாதிரி ஆள்கிட்ட பேசி நீ என்ன பண்ண போற? மறுபடியும் அவன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா? அப்படி வாழ்ந்தனா உன் வாழ்க்கை ஃபுல்லா நரகமா இருக்கும். அவனை நினைச்சு நீ சாதாரண ஆள் நினைக்காத, அவன் ரொம்பவே மோசமானவன். இந்த அளவுக்கு ஒரு கல்யாண விஷயத்துல அக்ரிமெண்ட் போட தெரிஞ்சவன் எந்த அளவுக்கு கேவலமானவன் எங்களுக்கு தான் தெரியும், உனக்கு இன்னும் அது புரியாது அப்படின்ற மாதிரி இங்க காவேரி அங்க விஜய் மீட் பண்றதுக்காக அவங்களும் எதிர்க்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல காவேரியுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு, இல்ல விஜய் என்ன ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்காரு, கண்டிப்பா நான் அவர்கிட்ட போய் பேசினா எல்லாமே சரியாயிடும், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாம ரொம்பவே வெளிப்பதுங்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற குமரனுக்குமே இங்க காவேரியோட நிலைமை புரிய ஆரம்பிக்குது. அவங்களுமே காவேரியை தனியா கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாரு காவேரி, உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீ வந்து இன்னும் விஜய் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப காவேரியுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இங்க பாருங்க மாமா, விஜய் வந்து என் மேல வச்சிருக்க அன்பு உண்மையானது அப்படிங்கறத என்னால உணர முடியுது. அவர்கிட்ட நான் பேசினேன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன். எப்படியாவது நான் விஜய் கிட்ட பேசுறதுக்கு எப்படியாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க, நான் அவர்கிட்ட பேசணும், பேசினாலே நான் ரொம்பவே கிளியர் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி இங்க காவேரியுமே வந்து குமரன் கேக்குறாங்க. இதை கேட்ட குமரனுமே, இங்க பாரு காவேரி, நான் வந்து இந்த மாதிரி விஜய் கிட்ட உன்னை பேச அலோவ் பண்ணனா கண்டிப்பா உங்க அம்மா என்னையே சேர்த்து ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அதை விட உங்க அம்மா ரொம்பவே ஹார்ட் ஆயிருக்காங்க இந்த மாதிரி விஜய் பண்ண விஷயத்தினால. இப்ப நீ போய் விஜய் கிட்ட பேசினாலும் எதுவும் மாற போறது கிடையாது, அவங்க உங்ககிட்ட நடிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி எங்க குமரனும் காவேரி கிட்ட சொல்றாங்க. ஆனா காவேரியுமே, ப்ளீஸ் குமரன், எப்படியாவது நான் ஒரே ஒரு டைம் நான் விஜய் மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே குமரனுமே, சரி கவலைப்படாத, நான் கண்டிப்பா நம்ம வீடு மாறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு டைம் நான் விஜய் மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருமே ஒத்துக்கிறாரு. சொல்லப்போனா எங்க காவேரியும் விஜயும் ஒன்னா மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும். சொல்லப்போனா அதுக்கான சுச்சுவேஷன் அமையணும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் மட்டும் அமைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. சொல்லப்போனா அதுக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நடக்குதா இல்லையா அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் guys.